Hi friends, welcome to GPK Biofloc. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா FCO எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஏன் இந்த FCO ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே ப்ரோபயோட்டிக்ஸே போட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இதில் வந்து பாக்டீரியா க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும் FCOவில். ரிசல்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்குங்க இதில். அப்புறம் ஃப்ளாக் மெயின்டெனன்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். ரொம்ப அதிகமாகவும் போட்டாலும் ஃப்ளாக் அதிகமாக டெவலப் ஆகிடும். அதனால் சடனாக வந்து டிஓ ட்ராப் ஆகிடும். ஃப்ளாக் அதிகமாகிடுச்சுன்னா அந்த செதிலில் போயிட்டு இது சிக்கிக்கும். மீன்களால் நல்லா சுவாசிக்க முடியாது. நிறைய இஷ்யூஸ்லாம் வரும். இதனாலையும் நம்ம ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணி முடிக்கணும்னா ஃப்ளாகை மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். மீன் க்ரோத்தும் நல்லா இருக்கும். நீங்கள் ஈல்டு நல்லா எடுக்கலாம். வாங்க FCO எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஒரு 5 லிட்ரு பிடிக்கிற மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அதில் 1 லிட்ரு வாட்ரு ஆட் பண்ணுங்கள். அப்புறம் ப்ரோபயோட்டிக்ஸ் 10 கிராம் ஆட் பண்ணுங்கள். சால்ட்டு 50 கிராம், நாட்டு சர்க்கரை 125 கிராம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏரியேஷன் விட்ருங்க. அவ்வளோதான் வேலை. இது 48 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம் வரையும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமும் நீங்கள் கண்டினியூவாக இது ஏரியேஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது 72 ஹவர்ஸ் அப்புறம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமானது ஒன்று, pH வேல்யூ வந்து 5 எபோவ் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிங்க. 5 எபோவ் இல்லை குறைஞ்சிது அப்படின்னா அப்படியே டைரெக்டாக எடுத்து CO3 எடுத்து ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு தனியாக 1 லிட்டர் டப்பாவில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து CO3 மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது கீழே டெபாசிட் ஆகிடும். டெபாசிட் ஆனோன்னா மேலே இருக்க தண்ணியை மட்டும் எடுத்து ஊற்றுங்க. இந்த FCO மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்களா அதில் ஊற்றுங்க. ஏன்னா நம்ம அப்படியே CO3 ஆட் பண்ணோன்னா அப்படியே கீழே அந்த அடியில் பாட்டமில் போய் உட்காந்துரும். அந்த CO3 உட்காந்துட்டு வேஸ்ட்டாக அடியில் தங்கி போய் கிடக்கும். அதுலேருந்து புழுக்கள் வர ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த மாதிரி டெபாசிட் ஆகவே விடக்கூடாது FCO பொறுத்தவரையும். அதனால் டெய்லியும் மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ இல்லை 2 வேலையை கூட எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சுத்தமான ஒரு குச்சி இல்லை வந்து சுத்தமான ஒரு குச்சியோ இல்லை ராடோ எதிலையோ ஒன்றில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுலேருந்து கூட ஏதாவது முட்டை வச்சுருந்தோன்னா அதுலேருந்து கூட FCOவில் போயிட்டு ட்ராப் ஆகி புழு வைக்க ஆரம்பிச்சிடும். அந்த யூஸ் பண்ணுற ஸ்டிரரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். எதுக்காக அப்படி யூஸ் இது ஸ்டிரர் பண்ண சொல்கிறேன்னா அடியில் டெபாசிட் ஆகக்கூடாது உங்களுக்கு FCO பொறுத்தவரையும். அப்புறம் FCO வந்து நீங்கள் ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம் இல்லை 1 லிட்டர் ஆட் பண்ணுறீங்கன்னா அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிடக்கூடாது. 1 ஹவர் இன்டர்வலில் 10 கிராமோ இல்லை 30 கிராமோ அந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாக் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஃப்ளாக் லெவல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், சடனாக டிஓ ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். மீனுங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸு தான். அதனால் மோஸ்ட்லி ஃப்ளாக் லெவல் செக் பண்ணிவிட்டு அதை டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் FCOவே ஆட் பண்ணணும். FCO எதை பொறுத்து ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் லெவல் அப்புறம் அமோனியா, இது 2 தான் மெயின். இதை பொறுத்து தான் நீங்கள் FCOவை ஆட் பண்ணணும். சில பேர் இந்த அமோனியாவை கம்மி பண்ணுறதுக்கு நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணுவாங்க. நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணலாம். பட்டு ஒரே டைமில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மீனுக்கு வந்து டிஓ லெவல் ட்ராப் ஆகிட்டு மேலே வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் வாயை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப வந்து மீனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருக்குங்க நம்ம இது நாட்டு சர்க்கரையை போட்டாங்கன்னா. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் அதுக்காக தான் 1 லிட்டரு உங்களுக்கு போட சொன்னேன் FCO. இந்த 1 லிட்டரில் ஒரு 100 கிராம் எடுத்து போடுங்களேன். 100 கிராம் போட்டால் போதும், அதுக்கு மேலே வேணாம். 100 கிராம் போட்டிங்கன்னா ஒரு 5-6 வாரத்தில் வருதுன்னு வைங்களேன். திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 45 டேஸ், அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. புதுசாக தான் போடணும் FCOவை. 45 டேஸில் முடிச்சிருங்க FCOவை. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த செக்கி டெஸ்ட் இருக்குங்களா,
அதை நீங்கள் கண்டிப்பாக எடுங்க. இமஃப் கோன் வச்சு ஃப்ளாக் செக் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா அது வந்த உடனே அதெல்லாம் செக் பண்ணுறது. ஒன்ஸ் ஃப்ளாக் டெவலப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அது குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இதே வந்து செகி டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வர்றதுக்கு முன்னாடியே, டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃப்ளாக் எப்படி டெவலப் ஆகிறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த இமஃப் கோன்லாம் பார்த்தீங்கன்னா ஆனதுக்கப்புறம் அது இருக்கா இல்லையா அப்படின்னு தான் செக் பண்ணுவோமே ஒழிஞ்சு, வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை வந்து தடுக்கணுன்னா செகி டெஸ்ட்டு தான் நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக அதை மட்டும் பண்ணாமல் இருக்காதீங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும்.